ஏமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தியனா எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு. பானையை மாற்றிட்டேன், கொஞ்சம் தானே சோறு இருக்குது, அதனால் பானையை மாற்றி கழுவி போட்டாச்சு. அப்புறம் அவ்வளோ பெரிய பானையில் அடியில் சோத்தை காமிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு, அதனால தானே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். என்னம்மா சோறும் பொரியலுமா பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் என் சூழ்நிலை இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. நேற்றுலேருந்து மழை பெஞ்சு எல்லாம் தொண்டை கட்டிட்டு கிடக்கு. நேற்று நெய் காய்ச்சினேன்னா அதுலேருந்து இந்த மோர் மிச்சம் வரும். அந்த நெய் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பால் வரும்ல, அதை மோர் ஊற்றி வச்சா ரொம்ப புளிக்காது, யாருனாலும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் மோர் குழம்பு வச்சுட்டேன். ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கு. இது என்ன சட்டின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நெய் காய்ச்சின சட்டி. எதுக்காக யூஸ் ஆகும், சோத்தை போட்டு விரவி சாப்பிட்றது கூட யூஸ் ஆகும், அதான் வேஸ்ட் ஆகாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து காப்பி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கடுங்காப்பி போட்டிருக்கேன், ஏன்னா தொண்டை ஒரு மணிக்கு இருக்குது. அதை இப்போ சூடு பண்ணி குடிக்க போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. சரியா?